நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவின் மிகப்பெரிய அணையான KRS அணை வேகமாக நிரம்பி வருகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதனையடுத்து அங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை எந்தெந்த பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள அணைகளில் மிக முக்கியமான ஒன்று KRS அணை. இந்த அணை 124.80 அடி உயரம் கொண்டது. இந்த அணை தற்பொழுது கிட்டத்தட்ட முழு கொள்ளளவை எட்டி வருகிறது. கர்நாடக மாநிலம் முழுவதும் குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தினால KRS அணைக்கு தற்பொழுது நீர்வரத்து 45,000 கன அடியாக இருக்கிறது. அணையில் அதாவது 117.20 அளவிற்கு நீர் இருப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 80% KRS அணை தற்பொழுது தனது முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறது. விரைவில் இன்று இரவுக்குள் அல்லது நாளை காலைக்குள் அணை முழு கொள்ளளவை எட்டிவிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் எந்த நேரத்திலும் அணையிலிருந்து சுமார் 10,000 கன அடி முதல் 25,000 கன அடி வரை நீர் வெளியேற்றப்படலாம் என்றும், ஆகையால் அதிகப்படியான நீர் வெளியேற்றப்பட இருக்கும் காரணத்தினால தற்பொழுது தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும், கால்நடைகளையும் பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் என்று தற்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அணை அதிகாரிகள் தண்ணீரை திறந்து விடலாம். தற்பொழுது பாதுகாப்பு நடவடிக்கையிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக தான் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.